வலது கையை இழந்த போதும் IAS அதிகாரியாக வேண்டும் என்ற கனவை விதைத்து 27 வயதில் உதவி கலெக்டர் நாற்காலியில் அவர் கையெழுத்திடும் காட்சி. எர்ணாகுளம் கக்கநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் கம்பீரமாக நடந்து வரும் இந்த பெண் IAS அதிகாரி பார்வதி கோபகுமார். கடந்த 2010ஆம் ஆண்டு 12 வயது சிறுமியாக இருந்தபோது தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற போது ஒரு பெரிய விபத்து ஒன்றில் சிக்கி பார்வதி தனது வலது கரத்தை இழந்தாள். அதிர்ச்சி மிக பெரியதுதான். ஆனால் அவள் புதிய ஆர்வத்தோடு தனது வாழ்க்கையை தொடங்கினாள். ஒரு கையை இழந்த போதும் அவர் லட்சிய இலக்கு மீதான நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அவரது லட்சிய கனவை அடைந்து கலெக்டர் அலுவலகத்தில் ஊழியர்கள் அவருக்கு கொடுத்த அன்பான வரவேற்பு இதயபூர்வமானதாக இருந்ததாக தெரிவிக்கும் பார்வதிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.